ராஜ்யம். என்ன கண்ணை திறந்துகிட்டே கனா கண்டுட்டு இருக்க? 2 விரல்ல ஒண்ணு தொடுங்க. ஏண்டி வீட்ல எவ்வளவு சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கு, நீ என்னடா நான் 2 விரல நீட்டி அதுல ஒண்ணு தொடுங்கிற? என்ன விளையாட்டு உனக்கு? இல்லங்க, நீங்க முதல்ல தொடுங்க, அப்புறம் என்ன விஷயம் சொல்றேன். தொடுங்க. எதுக்குடி? நாளைக்கு என்ன சிக்கனா மட்டனான்னு தெரியணுமாக்கோ? அது இல்லைங்க, இனிமேலாவது நீங்க போடுற பிளான் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் பிளான் ஏன் நக்கல் பண்றியா நீ? பின்ன என்னங்க, ஒவ்வொரு தடவையும் பிளான் போடும்போது நீங்க மண்ணை தான் கவுறீங்க. ஒன்லயாவது நீங்க ஜெயிச்சிங்களா சொல்லுங்க பாக்கலாம். ஜெயிக்கிறேன்டி, ஜெயிக்கிறேன். நாளைக்கு நான் நடத்த போற நாடகத்தை பார்த்துட்டு அப்புறம் சொல்லு நான் ஜெயிக்கிறேனா இல்லையான்னு. நான் அடிச்சு சொல்றேன், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. ஒவ்வொரு பிளான்லயும் நீங்க பல்பு தான் வாங்குறீங்க. நாளைக்கும் அதான் நடக்க போகுது பாருங்க. ஏண்டி இந்த மூர்த்தி கிட்டே சவாலா? சவாலே தான். வேணாண்டி, அவசரப்பட்டு சவால் விடாத. நாளைக்கு நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லு. நீங்க எதை பண்ணாலும் அது பெயிலா தான் போகும். பொண்டாட்டி அடி நீ. புருஷன் ஒரு குடிசை எரிச்சா பொண்டாட்டி ஒரு கோபுரத்தை எரிக்க வேண்டாம்? அதுதானே ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. நீ என்னடானா என் பிளானே விளங்காதுன்னு சொல்ற? சரி, நீங்க போடுற பிளான் இந்த தடவையாவது சக்சஸ் ஆகும். போதுமா? முதல்ல உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க. அப்படி வாடிச்சலும் வழிக்கு நான் பிளான்லாம் அப்புறமா சொல்றேன். இந்த தர்பூசணி தலைய நடத்த போற பார்ட்டிக்கு நாளைக்கு விஸ்வா வருவானா வரமாட்டானா? ஏண்டி மறுபடியும் விரல நீட்டுற? இல்ல, விஸ்வா வருவானா வரமாட்டானா தொடுங்க. அதுக்கு விரல் நீட்ட வேண்டாண்டி, நானே சொல்றேன் வரமாட்டான். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எல்லாம் ஒரு கணக்கு தாண்டி. விஸ்வா வரமாட்டான். அதுக்கு பதிலா உன் அண்ணனுக்கு ஒரு அருமையான அதிர்ச்சி வரும். அது என்னங்க அது அருமையான அதிர்ச்சி? சொல்றேன் கேளு. திரும்ப சூப்பருங்க. நாளைக்கு இந்த அதிர்ச்சிக்கு நல்லா தூபம் போட்டு விடணும். அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும். இது விட்டு வைக்காத. எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. எடுத்தாச்சா? லாக் பண்ணு, லாக் பண்ணு. அப்பாடா அப்பாடா, ஒரு வழியா ரேவதியையும் பேக் பண்ணியாச்சு, பணத்தையும் பேக் பண்ணியாச்சு. இனிமே எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். ஆமா சரண்யா, இந்த பணம் மொத்தத்தையும் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடணும். பாப்பலாம், போலாம். நீங்க 2 பேரும் இந்த நேரத்துல ரேவதி எங்க? அது அது அவ அப்பவே கிளம்பி போயிட்டாளே. இன்னும் வீட்டுக்கு வந்துப்பா. அவ இன்னும் வீட்டுக்கு வரலையே. அவளை தேடி உங்க வீட்டுக்கு நான் வந்தேன். வீடு பூட்டி இருக்கே. உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்த, ரிங் போச்சு, ஆனா நீங்க எடுக்கல. ஓ, அது செல்ல சைலண்ட் மோட்ல போட்டிருந்தேன். என்ன உங்க 2 பேர் கையிலயும் பேக் இருக்கு? ஓ, அருமநாயக சாருக்கு கொடுக்க வேண்டிய பணம் இங்க இருந்துச்சு. அதத்தான் பேக்ல எடுத்து வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. சொல்றேன்டா. டேய், டேய், விடாதீங்க அவனை. டேய், டேய்.
மரியாதையா ரேவதி எங்க இருக்கான்னு சொல்ல. உன் புருஷன் கழுத்த கோடி திருக்கிற மாதிரி திருகிடுவேன். அவன் சொல்றத கேளடி, இல்லனா அவன் கழுத்து நெரிச்சு கொன்றுவான்டி. ஒழுங்கா கீழே போடுடி. ஓடி கீழே. சொல்லு, என் பொண்டாட்டி ரேவதி எங்க? உங்க வீட்டுக்கு தானே வந்தா? சொல்லு, இல்லனா அவன் கழுத்தை நெரிச்சு கொன்றுடுவேன். நல்லவங்க மாதிரி நடிச்சு நீங்க 2 பேரும் எங்களை ஏமாத்திட்டீங்க. இத மொத்தமா சுருட்டிட்டு போக தான் பிளான் பண்ணீங்களா? டேய் வேண்டாம், அவரை விட்டு. ஏய் முடியாதுடி. என் ரேவதி என்ன பண்ணீங்க? எங்க வச்சிருக்கீங்க? அத சொல்லு முதல்ல. இல்ல இவன் கழுத்தை இப்படி நெரிச்சு கொன்னுடுவேன். சொல்றேன், ஆனா முதல்ல அவரை விடு. முடியாதுடி. முதல்ல ரேவதி எங்க இருக்கான்னு சொல்லு. டேய், இவனை இழுத்துட்டு போய் என் வண்டியில போடுங்க. அப்படியே ரேவதி பொண்ணையும் என் வண்டியில மாத்திடுங்க. அகிலா, அகிலா இந்த காப்பி குடி. அங்க வச்சுட்டு போங்க. என்ன அகிலா ஒரு மாதிரி இருக்க? அண்ணன் எவ்வளவு சந்தோஷமா வேலை செய்யறவங்களை எல்லாம் வர வச்சு பார்ட்டி கொடுக்க போறாரு. பார்ட்டி நடக்க போற சந்தோஷமே உன் முகத்துல இல்லையே. உன்னை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கே. பார்ட்டிக்கு விஸ்வா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? திரும்பிக்கிட்ட உன் மனசுல இருக்கிறத வெளியில கொண்டு வராம விட்டுருவோமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு உனக்கு எப்படி கச்சேரி வைக்க போறோன்னு. என்ன கிலா பேச மாட்டேங்கிற? விஸ்வா தம்பி அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா என்கிட்ட வெளிப்படையா சொல்லிரு. நான் அண்ணன் கிட்ட பக்குவமா சொல்றேன். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. கோச்சிக்காதா அகிலா. அண்ணன் காலையில இருந்து மாப்பிள்ளை எப்போ வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். ரொம்ப ஆசையா இருக்கிறவரை கடைசியில ஏமாத்திடக்கூடாது பாரு. விஸ்வா வரமாட்டாருன்னு நான் சொன்னேனா? அதெல்லாம் வந்துருவாரு. நீங்க போங்க. விஸ்வா எப்படி வருவா? அவனுக்கு பதில் வேற ஒண்ணு வரும். என்ன பண்றது? விஸ்வா வர முடியாதுன்னு தீர்மானமா சொல்லிட்டாரு. கடைசி ஒரு தடவை கேட்டு பார்க்கலாமா? This number is currently switched off. Please try again later.
ஆஃபர் வருது. என்ன ஆயிருக்கும்? அகிலா அகிலா ஆ இது வரேன்ப்பா. மச்சான் இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆர்டர் கொடுத்துருவேன். ஏன்டா பறக்குற? கொஞ்சம் பொறுமையா இரு, அகிலா வரட்டும். அப்பா ஆ? கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, மாப்பிள்ள சென்னையில இருந்து புறப்பட்டாரா? அவருக்கு நீ ஃபோன் போட்டு பேசினியா? ஆ, அது வந்துருவாருப்பா. அப்போ நீ ஃபோன் போட்டு பேசல, அப்படிதானே? மூர்த்தி, மச்சான். மாப்பிள்ளைக்கு நீ ஃபோன் போடுறா. ஓகே மச்சான். This number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Please try again later. என்னடா ஆச்சு? லைன் போக மாட்டேங்குது மச்சான். லைன் போக மாட்டேங்குதா? ஏன்? அது வந்து மாப்பிள்ள டிராவலிங்ல இருப்பார் போல இருக்கு, அதனால தான் லைன் போக மாட்டேங்குது. இல்லையா அகிலா? ஆ ஆ, ஆமாப்பா, ஆமா, அப்படித்தான் இருக்கும். அகிலா, அகிலா. நீங்க என்ன அகிலா, நாங்க யாருன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லலையா? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? நான் தான் உன்னோட மாமியார், இவரு உன்னோட மாமனார். என்ன மறந்து போச்சா என்ன? ஏமா, நீங்க அகிலாவோட மாமியாரா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு மாப்பிள்ள சொன்னாரே. அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் செத்து போயிட்டானே. எங்க பையனை காதலிச்சு எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்தி அநியாயமா கொன்னுட்டியே, இது நியாயமா அகிலா? என்னமா வளர்றீங்க? உங்க பையனா அகிலா கொன்னுட்டாளா? கண்ட மாதிரி வளராதீங்க, வெளியில போங்க. நான் வளர்றேனா? என் பையன் செத்து போய் 6 மாசம் ஆகுது. ஏங்க அந்த போட்டோ எல்லாம் எடுத்து காமிங்க. இந்தாங்க. இப்ப நம்புறீங்களா? இவன் தான் என் பையன் ஆனந்த். இவனை கல்யாணம் பண்ணி என் மகன் வாழ்க்கையே க்ளோஸ் பண்ணிருக்கா இந்த அகிலா. அண்ணே அந்த போட்டோ கொடுங்க. நீங்க சொன்னது அப்பட்டமான பொய். இவரு எங்க வீட்டு மருமகன் இல்ல, அவர் பேரு விஸ்வா. அகிலா, உன் மொபைல்ல விஸ்வாவோட போட்டோ இருக்குல்ல, அதை எடுத்து காட்டு. ஆமா அகிலா, இவங்க ஏதோ ஃபோர்ஜரி பண்ணி இந்த போட்டோவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. முதல்ல நம்ம விஸ்வா தம்பி போட்டோவை காட்டு. போதும், நிறுத்துங்க. என் புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போய் சாகடிச்சிட்டு இப்ப எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து புருஷன் நடிக்க வச்சு உங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். என் பையனை கல்யாணம் பண்ணிக்கலன்னு இவ தாலி மேல அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க பாக்கலாம்.
என் பையன் ஆனந்த் உன் புருஷன் இல்லைன்னு சத்தியம் பண்ண முடியுமா உன்னால? பெத்த வயிறு பத்தி எரியுதுடி. பாராட்டி சீராட்டி வளர்த்த என் பையனை காதலுங்கிற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? விளங்கவே மாட்டேடி. என் புள்ளைய கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ண? எப்படி சாகடிச்ச சொல்லாகிலா? என் புள்ள சாவுக்கு நியாயம் கேட்காம நான் விட மாட்டேன். ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு போய் உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். என்னங்க வாங்க போலாம் வாங்க. போட்டோ புள்ளையே போயிட்டான். இந்த போட்டோ எல்லாம் என்னத்துக்கு? அகிலா, என்னம்மா இதெல்லாம்? அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் உண்மையா? இதுல என்ன சந்தேகம் மச்சான்? பொய்யா இருந்திருந்தா இந்த நேரத்துக்குலாம் அகிலா தான் தாலி மேல சத்தியம் பண்ணிருப்பாளு. அப்படின்னா விஸ்வா தம்பி அகிலாவோட புருஷன் இல்லையா? இவ்வளவு நாள் புருஷன் முன்னாடியே நம்ம கிட்ட நடிச்சுட்டு இருந்தாங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேன் ராஜம். இல்லனா அந்த பொம்பளை அவங்களோட பையன் ஆனந்த் தான் அகிலாவோட புருஷன் சொல்லும் பொழுது அகிலா மறுத்துல பேசி இருக்கணும். அகிலா, இன்னும் ஏம்மா மௌனமா இருக்க? உண்மையை சொல்லுமா. ஆனந்தங்கிறவன் உன் புருஷனா? அவன் செத்து 6 மாசம் ஆச்சுன்றாங்க. அது உண்மையா? அந்த பொம்பளை சொல்லிட்டு போறதெல்லாம் உண்மையா? இப்ப என் மேல சத்தியமா கேக்குறேன், உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஆமாப்பா, அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். அப்போ நீயும் விஸ்வாவும் என்ன ஏமாத்த நடிச்சீங்களா? ஐயோ இல்லப்பா, உங்களை காப்பாத்துறதுக்கு தான். வாய மூடு. உன் வயித்துல வளர்றதே குழந்தை, அது உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு அருவருப்பா இருக்குமா? மச்சான் மச்சான் மச்சான், அகிலா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிடுச்சு மச்சான். நீங்க விபரீதமான முடிவுக்கு எதுவும் போயிடாதீங்க மச்சான். மச்சான் மச்சான் மச்சான், என்ன மச்சான் பண்றீங்க? அண்ணே மச்சான் மச்சான் அண்ணே என்ன பண்ண போறீங்க? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு தான் என் சொத்து பூராத்தையும் எழுதி வச்சேன். ஆனா அது நல்ல வழியில பிறக்கிற குழந்தைக்கு, இப்படி அசிங்கமா பிறக்கிற குழந்தைக்கு இல்ல. I said get out. போடா. இன்னும் ரேவதி மகேஷும் வரலையா? என்னாச்சுன்னு தெரியலையா? என்னங்க
மணி 9 போகுதுங்க. நேத்து போன ரேவதி இன்னும் வீட்டுக்கு வரலையேங்க. அவளை தேடி போன மாப்பிள்ளை கிட்ட இருந்து எந்த தகவலும் வரலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. முதல்ல யாருக்காவது போனை போட்டு கேளுங்க. என்ன வள்ளி இப்படி கேக்குற? எனக்கு மட்டும் கவலை இல்லையா என்ன? நானும் போன் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் நாட் ரீச்சபிளே வந்துகிட்டு இருக்குது. அப்பல நீங்க போய் அந்த கணேஷ் வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வரீங்களா? அங்க போயிட்டு வரதா சொல்லிட்டு தான் ரேவதி போனா. அதுக்கப்புறம் அவளை தேடிட்டு சின்ன மாப்பிள்ளையும் அங்கதான் போயிருக்காரு. தயவு பண்ணி நீங்க கொஞ்சம் போய் பாருங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா, நீங்க பதட்டப்படாதீங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். மாலதி, என் அம்மாவை பத்திரமா பாத்துக்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கூட்டிட்டு வாங்க, எங்களுக்கு பயமா இருக்கு. எதுக்கு போய் பயப்படுற? பார்ட்டிக்கு போன இடத்துல அங்கேயே தங்கி இருந்தாலும் தங்கி இருப்பாங்க. பார்த்து சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? போயிட்டு வாங்க மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நண்பா, எங்க கிளம்பிட்டீங்க? டீ சாப்பிடவா? அப்புறம் இல்ல ரங்கநாதன் சார், ஒரு மாதிரி நிக்கிறீங்க. என்ன ரேவதி மகேஷ் ரெடி ஆயிட்டாங்களா? கூப்பிடுங்க, நேரம் ஆயிடுச்சுல, இன்னும் கம்பெனியை திறக்கல. ரேவதி மகேஷ் என்ன என்ன சொல்றீங்க தம்பி? என்ன சார் சொல்றீங்க? ரேவதி மகேஷ் கூப்பிடுங்க சார். ரேவதி மகேஷ். அவங்க வீட்ல இல்லையே. இல்லையா? அப்ப நான் கம்பெனி திறக்க போயிட்டாங்களா? நான் அங்கிருந்து தான் வரேன். கம்பெனி பூட்டி கிடக்கு. வழியிலேயே அவங்கள பார்க்கலையே. அவங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு வரலையா தம்பி? என் வீட்டுக்கு வரலையாவா? எப்ப சார்? நேத்து. ஆமா தம்பி, நேத்து உங்க வீட்டுல பார்ட்டின்னு சொல்லி ரேவதி அங்கதான் புறப்பட்டு வந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சின்ன மாப்பிள்ளையும் உங்க வீட்டுக்கு தான் புறப்பட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இதுவரைக்கும் இங்க திரும்பி வரவே இல்லை தம்பி. என்ன சார் சொல்றீங்க? நேத்து பார்ட்டி முடிஞ்ச உடனே ரேவதி கிளம்பிட்டாங்களே. மகேஷ் கூட எங்க வீட்டுக்கு வரலையே. டேய், என்னடா நடிக்கிறியா? சொல்டா, ரேவதி மகேஷ் எங்க? சொல்லுங்கறல.